அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 177 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோஸ் ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 26/6/2024 புதன். பிரான்சிஸும் சகோதரர் மசையும் பிரான்ஸ் பகுதியில் நற்செய்தியை அறிவித்த பின் ஒரு நாள் மிகவும் பசியுடன் ஒரு கிராமத்திற்கு வந்தடைந்தது. அவர்கள் சபை ஒழுங்கின்படி கடவுளின் அன்பிற்காக தங்கள் உணவு தேடி பிச்சை எடுத்தார்கள். பிரான்சிஸ் ஒரு பகுதியிலும் சகோதரர் மசையோ மற்றொரு பகுதியிலும் பிச்சை எடுக்க சென்றார்கள். ஆனால் பிரான்சிஸ் பார்க்க சகிக்காதவராகவும் மெலிந்த உடல்வாகு கொண்டவராகவும் அவரை அறியாதவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட வறுமையில் வாடும் மனிதர் என்றே அவரை நினைக்க தோன்றும் விதமாக இருந்ததால் அவருக்கு மிகவும் சொற்பமாகவும் காய்ந்து போன ரொட்டி துண்டுகள் மட்டுமே கிடைத்தன. ஆனால் சகோதரர் மசையு பெரிய உடல்வாகு கொண்டவராகவும் காண்பதற்கு இனியவராகவும் இருந்ததால் அவருக்கு ஏராளமான நல்ல பெரிய ரொட்டி துண்டுகள் கிடைத்தன. யாசகம் செய்து பெற்று வந்த அவர்கள் நகருக்கு வெளியே ஒரு இடத்தில் உண்பதற்காக கூடினர். அங்கு ஆழமான நீரூற்று ஒன்று இருந்தது. அதன் அருகில் ஒரு நல்ல பெரிய பாறை இருந்தது. இவர்கள் வைத்திருந்த அனைத்தையும் அதன் மீது வைத்தனர். சகோதரர் மசையுவுக்கு கிடைக்கப்பெற்ற அப்பத்துண்டுகள் தன்னுடையதை விட எண்ணிக்கையிலும் அளவிலும் அதிகமாக இருப்பதை பிரான்சிஸ் கண்டபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியுற்று, சகோதரர் மசையு, இவ்வளவு மேலான செல்வத்தை பெற நாம் தகுதியற்றவர்கள் என்று கூறினார். அவர் இந்த வார்த்தைகளை பல முறை சொல்லிக் கொண்டிருந்ததால் சகோதரர் மசையு, தந்தையை, இங்கு ஏழ்மையும் அவசிய பொருள் இல்லாதிருக்கும்போது நீங்கள் இதை எப்படி ஒரு செல்வம் என்று சொல்வீர்கள்? இங்கு மேசை விரிப்புகள், கத்தி, தட்டுகள், கிண்ணங்கள், தங்கமிடம், மேசை, பணியாள் மற்றும் பணிப்பெண் எதுவும் இல்லையே என்று கூறினார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. பிரான்சிஸ் அவருக்கு மறுமொழியாக, இதைத்தான் நான் மேலான செல்வம் என கருதுகிறேன். இங்கு மனித திறமையால் தயாரிக்கப்பட்ட எதுவுமே இல்லை. இங்கு இருப்பவை அனைத்தும் தெய்வீக பராமரிப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டவை. இதனை நாம் பெற்று வந்த ரொட்டி துண்டுகளிலும் இந்த பாறை என்னும் அழகிய மேசையில் இந்த தெளிவான நீரூற்றிலும் நீர் காணலாம். ஆனால் கடவுள் நம்மை முழு மனத்துடன் புனித ஏழ்மையை மேலான செல்வமாக நேசிக்க வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் கடவுளையே பணியாளராக நாம் கொண்டிருக்க ஏற்ற உன்னத நிலை இதுவே என்றார். இவ்வார்த்தைகளை சொல்லிய பின் ஒரு இறைவேண்டல் செய்து வைத்திருந்த அப்பத்துண்டுகளை உண்டு அருகிலுள்ள நீரூற்றில் தாகம் தணித்து பின்னர் அவர்கள் பிரான்சுக்கு நடக்க துவங்கினார்கள்.